டி டாக் ஷோ நேயர்களுக்கு வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் புது கோச்சா கௌதம் கம்பீரா அறிவிச்சிருக்காங்க. அதாவது உலகத்திலேயே இன்னைக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு வேலை இந்தியன் கோச். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். இன்னைக்கு அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கோச் வேலை அப்படின்னு சொன்னா அது இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கோச் தான். ஸோ பணம் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பெருமை. இந்திய கிரிக்கெட் அணிக்கே நான் ஒரு கோச்சா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையா இன்னைக்கு கருதப்படுது. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய கிரிக்கெட் அணி இத்தனை ஆண்டுகளா அந்த விளையாட்டுல செஞ்ச சாதனைகள். பல சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கோம். பல விதமான ரொம்ப நெக் டு நெக் மேட்சஸ் விளையாடி இருக்கோம். நிறைய வருத்தங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு, நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கு. இதுல இந்திய கிரிக்கெட் அணி கடந்து வந்த பாதை, அதுல முக்கியமான 10 மேட்ச் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்மோட டி டாக் ஷோவுடைய ஜெய் அண்ட் டி டாக் ஷோல இருந்து நம்ம வினோத் 2 பேருமே இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரீசெண்டா உலகக்கோப்பையெல்லாம் முடிஞ்சு நம்ம அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியாவுடைய கிரிக்கெட் அதனுடைய துவக்கம் எங்க? இந்தியாவோட கிரிக்கெட் துவக்கம் பார்த்தீங்கன்னா 1932 இந்திய அணி அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கீகாரம் கிடைச்சு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்திய அணி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம். நம்மளோட முதல் டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட லார்ட்ஸ் மைதானத்தில் தான் நம்ம விளையாட ஆரம்பிக்கிறோம். ஓகே. முதல் மேட்ச்ல நமக்கு பெருசாக வெற்றி கிடைக்கல. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு இந்திய அணிக்கு வெற்றின்றது கிடைக்கவே கிடைக்காது. தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கு. ஆமா, முதல் 14 வருஷத்துல 10 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. அதுவும் இங்கிலாந்துல தான் விளையாடுறாங்க. எந்த வெற்றியும் கிடைக்கல. 10 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட விளையாடுறாங்க, வேற எந்த டீம் கூட இல்ல, எந்த கூடயும் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால போய் விளையாடுறாங்க. அங்கேயும் நமக்கு பெருசா வெற்றி கிடைக்கல. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 49 அந்த டயத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவோட விளையாட இந்தியா மண்ணுக்கே வராங்க. ஓவர்சீஸில் விளையாடுறதுன்றது என்றைக்குமே ஒரு அணிக்கு சவாலாக தான் இருக்கும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா 5 டெஸ்ட் மேட்ச்சில் 4 ட்ராப் பண்ணி 1 மட்டும் ஜெயிச்சிடறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வெற்றின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு இல்லவே இல்லை. 52 இங்கிலாந்து இந்தியாவோட ஒரு டூருக்கு வராங்க. அந்த டூரில் தான் இந்திய அணி தன்னுடைய முதல் வெற்றியை சுவைக்குது. அந்த மேட்ச்ல இந்திய அணி ஜெயிச்சனால தான் நியூஸ் பேப்பர்ல, வார இதழில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் பத்தின தகவல்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது பத்திரிகை செய்தியா முதல் தடவை கிரிக்கெட்டை பத்தி, இந்தியாவுடைய சாதனையை பத்தி அதுதான் முதல் தடவை வந்திருக்கு. மக்களுக்கு இந்தியாவில் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்ற விஷயமே அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. வெரி குட். இதுல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இந்த மேட்ச் நடந்ததே சென்னையில தான். நம்ம சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல தான் அது நடந்தது. அதனால நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெருமையே நம்ம ஊர்ல நம்மளுடைய இந்திய அணி ஜெயிச்சது அப்படின்றதான் நமக்கு மிகப்பெரிய பெருமை. இது நிறைய பேருக்கு ஒரு தகவலா இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே மகாராஷ்டிரா, மும்பை, வாங்கடே இப்படிதான் யூஸ்வலா எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய முதல் வெற்றியே நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஆனா 32 இருந்து விளையாடுறோம், 52 முதல் வெற்றி, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சுதான் முதல் வெற்றி வருது. அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சுதான் இந்தியா ஒரு உலகக்கோப்பை ஜெயிக்குது. 75 அந்த ஃபார்மேட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், வேர்ல்டு கப்பு. அதுக்கப்புறம் 79 திருப்பி 4 வருஷம் கழிச்சு முதல் 2 உலகக்கோப்பையுமே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குது. வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா அந்த காலத்துல பேர் கேட்டாலே பயந்துருவாங்க, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இன்னைக்கு T20 நம்ம பாக்குறோம். ஆனா அன்னைக்கே வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்லயே T20 தான் ஆடும். குறிப்பா விவன் ரிச்சர்ட்ஸ் எல்லாம் வந்தாரு அப்படின்னு சொன்னா மற்ற எதிர் டீம் பவுலர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸை பார்த்து, அன்னைக்கு ஹெல்மெட்டும் கிடையாது, வேகம்னா அதுதான் வேகம் ஆக்சுவலி. ஸோ முதல் 2 உலகக்கோப்பையை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிடுது. 3வது உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிக்குது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஓடிஐ ஃபார்மேட் பத்தி நீங்க சொன்னீங்க. கிரிக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து டெஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப பிரபலம். 5 நாள் மேட்ச் விளையாடுவாங்க எல்லாருமே. அது ஒரு ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு கிரிக்கெட் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த வெஸ்ட் இண்டீஸ் உள்ளே வரும்போதும் அந்த லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட், அதாவது 60 ஓவர் மேட்ச்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரே கிரிக்கெட்டில் வருது. அக்ரெசிவான பிளே, அதே மாதிரி பவுலர்ஸ்
நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு பவுலிங், இது எல்லாமே வரும்போது கிரிக்கெட்டுக்குள்ளார ஒரு புது உத்வேகமே வருது. ஸோ இந்த ஃபார்மேட்ல இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அணிகள்லாம் வந்து தாக்கு பிடிக்காம ஒரு யங் டீமா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பல சாதனைகளை புரியுறாங்க. 2 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் அணி 3வது வேர்ல்ட் கப்பையும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு பெரும் பலத்தோட அந்த 83 வேர்ல்ட் கப்புக்குள்ளார வராங்க. அதாவது ஜெயிச்சா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும், இல்லைன்னா இங்கிலாந்து ஜெயிக்கும், இப்படிதான் வந்து பார்வையே இருந்தது. ஏன்னா மேட்ச் இங்கிலாந்துல நடக்குது, இங்கிலாண்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அதனால எதிர்பார்ப்பே இந்த 2 டீமுக்கு நடுவில் தான் இருந்தது. இந்திய அணியை யாரும் கன்சிடர் கூட பண்ணல. இந்தியா அணியே அதை கன்சிடர் பண்ணல. அது இந்தியா அணியிலேயே பல பிளேயர்ஸ் வந்து 83ல போகும்போது சரி நம்ம இங்கிலாந்து போறோம், கொஞ்சம் புது ஊரெல்லாம் சுத்தி பார்ப்போம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு தான். ஜெயிக்கணுங்கிற ஆசை 1-2 பிளேயர்ஸுக்கு தான் இருந்திருக்கும். குறிப்பா கபில் தேவுக்கு கண்டிப்பா இருந்திருக்கணும். ஏன்னா அந்த கேப்டனா கபில் தேவுக்கு நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவருக்கு இருந்திருக்கலன்னா நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்க மாட்டோம். அந்த 83 படம் பார்த்தா நமக்கு அது ஓரளவுக்கு புரியும். ஆமா, 83 அப்படிங்கிற அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம ரன்வீர் சிங் நடிச்ச படம். அதுல வந்து அந்த 83 வேர்ல்டு கப்போடைய டிராவலு, இந்தியா அணி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, சம்பளமே அன்னைக்கெல்லாம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ரிசீவ் பண்ண கூட அங்க ஆள் கிடையாது. பிளேயர்ஸோடைய லக்கேஜ் எல்லாம் அவங்களே தான் தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டைஃபண்ட் தான், ஒரு நாளும் ஒரு மேட்ச் முடிச்சா ஒரு ஸ்டைஃபண்ட், அதுல வந்து துணி லாண்ட்ரிக்கு இவ்வளோ, அதுல லாண்ட்ரிக்கு போடணும், இது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரேஷன் சிஸ்டம் தான் அன்னைக்கு இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியா அணி வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஃபைனல்ஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஃபைனல்ஸ் வந்து எல்லா விமர்சனங்களும் சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து ஒரு பலம் பொருந்திய அணி தான். அவங்களோட டாமினன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது சொல்லலாம். 60 ஓவர் மேட்ச்ல 183 ரன்னுக்கு இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிடுறாங்க. ஸ்ரீகாந்த் தான் வந்து அதிகபட்சமான ஸ்கோர் கிட்ட 40 ரன் கிட்ட எடுத்திருக்காரு. ஆனால் இந்த சொற்பமான ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியாக கடந்துரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பக்கம் கிளைவ் லாயர்ட், விவி ரிச்சர்ட்சன், இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்காங்க. அதாவது எத்தனை 20 ஓவர்ல முடிக்க போறாங்களா, 30 ஓவர்ல முடிக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஆமா, அந்த காலத்துல வந்து ஓடிஐ வந்து 60 ஓவர்ஸ் ஃபார்மேட், 60 ஓவர் மேட்ச். இப்ப 50 ஓவருங்கிறது 83ல வந்து 60 ஓவர்ஸ், ஒன் டேனா 60 ஓவர்ஸ். ஸோ 60 ஓவர்ல தான் இந்தியா 183 அந்த 180 ரன் எடுத்திருக்கு. அதை வந்து இவர் சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸோடைய பேட்டிங் லைன் அப்புக்கு 30 ஓவர், 25 ஓவர், 30 ஓவர், 35 ஓவர்ல முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்தது. இந்தியாவில பல பேர் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியை 140 ரன்னுக்குள்ளார இந்தியா வந்து சுருட்டி ஒரு பெரிய சாதனை வந்து புரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய அணிக்கு வந்து இன்னைக்கு 125 கோடி பரிசு தொகையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்திய அணிக்கு பரிசு அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி லதா மங்கேஷ்கர் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி பிளேயர் ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு இந்திய அணி தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை வந்து நமக்கு ஈட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலகட்டம் வரைக்கும் இந்தியாவில் வந்து ஹாக்கி அப்படிங்கிற விளையாட்டு தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஏன்னா ஒலிம்பிக்ஸில் ஹாக்கியில் இந்தியா தான் ஜெயிக்கும். கோல்டு அப்படின்னா அதை எடுத்து வச்சிருவாங்க, இந்தியா அணிக்கு தான் ஹாக்கியில் அப்படின்னு சொல்லி. இந்தியா அணி அதிகமான பதக்கங்கள் ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சிருக்குன்னா அது ஹாக்கியில் தான், அதுவும் கோல்டு நிறையா ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த ஹாக்கி அப்படிங்கிற விளையாட்டை தாண்டி கிரிக்கெட்டை கொண்டு வந்தது அந்த 83 வேர்ல்டு கப் தான். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடக்கூடிய சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் மேல பார்வை வந்தது அந்த 83 வேர்ல்டு கப்பை இந்தியா தூக்குனதுனால தான். உலக கோப்பைன்னு நம்ம சொல்றோம், ஆனால் அன்னைக்கு அந்த கப்புக்கு பேர் பிரசிடென்ட்ஸ் கப்பு. அதுக்கப்புறம் அடுத்த எடிஷன்ல தான் அதுக்கு உலக கோப்பைன்னு பேர் மாத்துறாங்க. பட் ஆனால் அது வேர்ல்டு கப்பா தான் கன்சிடர் பண்றாங்க. 75ல இருந்து அது வேர்ல்டு கப் தான், பேர் மட்டும்தான் மாற்றி இருக்கு. உலகத்துல அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடக்கூடிய டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டு பயங்கர டஃப் காம்படிஷன் போகக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 83 வேர்ல்டு கப்பு இந்தியாவில் கிரிக்கெட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் தான். நம்ம எப்படி 83ல ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சோமோ, 2011ல ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சோமோ, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா 2001ல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஈடன் கார்டனில் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் தான். இதில் வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பேக்ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 90ஸ்ல கபில் தேவ், அப்புறம் ஸ்ரீகாந்த் மாதிரி எல்லாமே ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாங்க.
இந்தியாவில் இருந்த சீனியர் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தர் தான் அந்த பீரியட்ல. அசாருதீன் இருக்காரு, ஜடேஜா இருக்காங்க. ஆனா அசாருதீன் ஜடேஜாக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 90களுடைய கடைசி காலகட்டத்துல 2000 துவக்கத்துல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மேட்ச் பிக்சிங் சாகால மாட்டி கையங்களவுமா அசாருதீன் மாட்டிக்கிறாரு. அன்னைக்கு அசாருதீன் சொன்னா இன்னைக்கு எப்படி தோனிக்கு வந்து இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அசாருதீன் அப்படின்னு சொன்னா அப்படி வெறியா இருப்பாங்க. குறிப்பா கிரிக்கெட் பெண் ரசிகர்களுக்கு அசாருதீன் மேல ஒரு மிகப்பெரிய கிரஷ்னா, பார்க்க அழகா இருப்பாரு, சூப்பரா விளையாடுவாரு. ஸோ அசாருதீன் வந்து மேட்ச் பிக்சிங்ல மாட்டினதுல கிரிக்கெட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒட்டு மொத்தமா இந்தியாவில தகர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்திய கிரிக்கெட்டு இதுக்கு மேல இந்தியாவில தலை தூக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம கிரிக்கெட்டினுடைய நிலைமை தள்ளப்பட்டது. சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. ஏன்னா வந்து சூழ்நிலை அன்னைக்கு அந்த மாதிரிதான் இருந்தது. கேப்டன்சி அவர் எடுத்தாலும் டீமை லீட் பண்ண முடியாது, டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, டீம் வந்து ஒரு டிமாரலைஸ்டா இருந்தது, அவருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பாதிக்கும், ஸோ அவரால் டீமுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் வந்து நான் கேப்டன்சி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த டைம்ல தான் இந்தியா கிரிக்கெட் எப்படி வந்து 52ல முதல் வெற்றி, 83ல முதல் உலகக்கோப்பை, இது ரெண்டுமே இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான ஜங்ஷனா இருந்ததோ, இந்த சூழ்நிலையில தான் வெஸ்ட் பெங்கால்ல பிறந்து கிரிக்கெட் விளையாட துவங்கின சௌரவ் கங்குலி லைம் லைட்டுக்கு வர்றாரு. நம்ம தாதான்னு கூப்பிடுவோம். சௌரவ் கங்குலி வந்து அதுக்கு முன்னாடியே பிளேயரா இன்ட்ரடியூஸ் ஆயிட்டார். அவர் ஆக்சுவலி 90களுடைய துவக்கத்திலேயே இந்தியா அணியில விளையாட ஆரம்பிச்சாரு. ஆனா சான்சஸ் கிடைக்கல, முதல் மேட்ச்ல அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 90களுடைய நடுவுல தான் வந்து அவர் டீமுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகி அந்த ஒரு மேட்ச் பிக்சிங் சாகலாம் அந்த பிரச்சனை எல்லாம் இந்தியா சிக்கி முடியும் போது அவரும் ஒரு சீனியர் பிளேயர் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. ஸோ யார் இந்தியாவை கேப்டன் பண்ணுவா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சௌரவ் கங்குலி களத்துல வர்றாரு. நான் இருக்கேன் இந்தியன் டீமை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா களத்துல இறங்கி இந்தியன் கிரிக்கெட்டினுடைய கேப்டன்சியை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஜெய் சொல்லிட்டு இருந்த அந்த மேட்ச். ஆமா, இதுல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு பலமான அணி. 99 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து 16 டெஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பியூர் டாமினேஷன், ஒரு ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து நம்ம ஆஸ்திரேலியால சொல்லலாம். அது டீம் ஸ்டீவா, மார்க்வா, மார்டின், ஷெய்ன் வார்ன், மெக்ரத், கில்லஸ்பி, இந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த டீம். எல்லா லெவல்லையுமே பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும், பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆஸ்திரேலியன் டீம். இந்தியாவே அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க, ஒரு 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். ஆஸ்திரேலியா வந்து 3யும் க்ளீன் ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி தான். ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து ஜெயிக்க போது கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விமர்சனம் தான். அதுக்கு தந்தாடி முதல் டெஸ்ட் மேட்சையும் அவங்க வந்து ஜெயிச்சிடறாங்க. 2வது டெஸ்ட் மேட்ச் தான் இந்த ஈடன் கார்டனில் நடக்கக்கூடிய கொல்கட்டா டெஸ்ட். முதல்ல பேட் செய்ய ஆரம்பித்த ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா 440 ரன் கிட்ட வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சது. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹர்பஜன் சிங், அதான் அவரோட டெபியூ சீரீஸ் நம்ம வந்து சொல்லலாம். டெபியூ சீரீஸ் அதுல வந்து ஹேட்ரிக் விக்கெட்லாம் எடுக்கிறார். டெஸ்ட் வரலாற்றுல ஹேட்ரிக் எடுத்த 1-2 பிளேயர்ல ஹர்பஜன் ஒருத்தர். அவர் வந்து சாதாரணமா டெய்லண்டர்ஸ்லாம் எடுக்கல. ரிக்கி பாண்டிங், கில்கிறிஸ்ட், ஷெய்ன் வார்னர் 3 பேரும் வந்து ஹேட்ரிக் விக்கெட் வந்து எடுக்கிறார். அவர் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்துமே ஆஸ்திரேலியால ஸ்டீவாக் வந்து மலை மாதிரி நின்று 447 ரன் பெரிய டார்கெட் இந்தியாவுக்கு செட் பண்ணிடுறாங்க. பொதுவாக இந்தியாவில் செகண்ட் பேட்டிங் எடுத்து ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவும் கஷ்டம். இவ்வளோ பெரிய ஸ்கோரு இந்தியா வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற இடத்துக்கு இந்தியா வந்து அது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அது அந்த ஒரு கருத்தை வந்து உறுதியும் படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட 200 ரன்னுக்கு கம்மியா இந்தியா ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் போயிடுது. ஃபாலோ ஆன் போய் 2வது இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கங்குலின்றது அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமோஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அவர் அந்த மேட்ச்ல எடுத்த ஒரு பிரில்லியண்டான ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வெற்றிக்கே நம்ம வந்து தள்ளிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 பேர் இறங்குறாங்க, அதில் சடகோப்பன் ரமேஷ்னு நினைக்கிறேன். அவர் அவுட் ஆனோன்னு எப்பயுமே 1 டவுனா சச்சின் தான் இறங்குவார். அன்னைக்கு வந்து சச்சினை இறக்கி விடாம 6th டவுனா இறங்குற விவிஎஸ் லட்சுமணை 1 டவுன் இருக்கிறாரு. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா போகும்போது 167 ரன் அங்கே எடுத்திருந்தாரு, விவிஎஸ் லட்சுமண் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த தடவை போன மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு 50 ரன் எடுத்திருப்பாரு. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்லா விளையாடுறதுனால 1 டவுன் இறக்கிடுவாங்க.
ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்ததுன்னா விவிஎஸ் லட்சுமண் நின்றுட்டு போட்டு நம்ம கவலைப்படணும், ஆப்போசிட்ல இருக்கலாம் நம்ம எடுத்துகிட்டே போகணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கங்குலி, சச்சின் எல்லாரும் அவுட் ஆகிட்டு வராங்க. டிராவிட் உள்ள வராரு. இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் பிளேயரே கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் டிராவிட்டும் கங்குலி. தேர்ட் டே டிராவிடும் லக்ஷ்மணும் தேர்ட் டே எண்டு 250 ரன் சம்திங் என்னமோ இந்தியா. டிராவிட் வந்து 9 ரன்னு, விவிஎஸ் லக்ஷ்மண் வந்து ஒரு 100 ரன். அடுத்த நாள் காலையில் டீ பிரேக் வரைக்கும் இந்த மேட்ச் தாங்கிச்சுன்னா பெரிய சாதனை. இப்படி தான் நம்ம அன்னைக்கு இருந்த கமெண்டேட்டர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிரேக் சாப்பல்னு நினைக்கிறேன். டீ பிரேக் முடிஞ்சோடனே மேட்ச் முடிஞ்சிடும், சாயந்தரம் நம்ம மத்தியானமே நம்ம கல்ஃப் விளையாட போயிடலாம் அப்படின்னு ஒரு நக்கலாக கமெண்ட்ரி சொல்லியிருப்பாரு. நான் அடுத்த நாள் வந்து ஜூலை 15, 2001 மறக்கவே முடியாதனால நான் இன்னைக்கு லைவ் மேட்ச்லாம் பார்த்தேன். தலைகீழ நின்று பார்த்துட்டாங்க ஆஸ்திரேலியாவில். ஷேன் வார்னர், கில்லஸ்பி, மெக்ரத்து இவங்க யாரும் விக்கெட் எடுக்க முடியலன்னு சொல்லி மார்க் வாக், ஜஸ்டின் லாங்கர், ரிக்கி பாண்டிங் எல்லாருமே ஆடம் கில்க்ரிஸ்ட் தவிர எல்லாருமே பவுலிங் போட்டாங்க. அந்த மேட்ச்ல கூட ராகுல் டிராவிட் 180 கிட்ட அடிச்சிருக்காரு. 180 அடிச்சு ராகுல் டிராவிட் அவுட் ஆயிட்டாரு. ஆனா லக்ஷ்மண் அப்பயும் நிக்கல. அவர் தொடர்ந்து டெய்லண்டர்ஸ் கூட ஆடி கிட்டத்தட்ட 281 அடிச்சு அன்னைக்கு இந்தியன் டீம்ல டெஸ்ட் மேட்ச்ல அதிகமான இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படிங்கிற ரெக்கார்டு அவர் வந்து படைச்சாரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கோர். அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப லைவ்லியா ஞாபகம் இருக்குன்னா விவிஎஸ் லக்ஷ்மண் தான் நினைக்கிறேன். அவர் அவுட் ஆனானே சௌரவ் கங்குலி இருந்து மேட்சை டிக்ளேர் பண்ணுவார். அவர் எந்திரிச்சிருந்து அப்படியே திமுறா நின்று கமான் கைஸ் அப்படிம்பார். அந்த 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 ஒரு ஆட்டிடியூட் சொல்லிடும் இந்தியானே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் முடிக்கும் போது இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தது. ஒரே நாளில் மேட்ச் மாறி ஃபுல்லாக இன்னும் கூட ஒரு 50 ரன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 30 ரன் எடுத்துக்கலாம். நாங்கள் ஜெயிக்கிறோம், கமான் கைஸ் அப்படின்னு அந்த கங்குலி கூப்பிட்டது. யாராவது வீடியோ இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஆட்டிடியூட், கங்குலியோட ஒரு ஆட்டிடியூட் தான் இந்தியா வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்காக இருக்கட்டும், சீனியர் ஸ்பேஸ் போனதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய டீமாக இந்தியா உருவாகிறதுக்கு அந்த மேட்ச்ல கங்குலியோட அந்த ஆட்டிடியூட் தான் ஒரு காரணம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடின ஆஸ்திரேலியாவும் இந்தியன் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியல. திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஹர்பஜன் சிங் கலக்குறாரு. டக்குன்னு விக்கெட் போகுது. எவ்வளவு ரன்ல ஆல் அவுட் ஆறாங்க? கிட்டத்தட்ட 200 ரன்ல ஆல் அவுட் ஆறாங்க. மேத்யூ ஹைடன் மட்டும்தான் ரொம்ப நேரம் நிக்கிறாரு, அப்புறம் அவரும் அவுட் ஆயிடுறாரு. நான் ஆஸ்திரேலியாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த மேட்சை டிரா பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்சை டிரா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, நம்ம வந்து 14வது வெற்றியை சுவைச்சே ஆகணும்னு ஸ்டீவா வந்து ஜெயிச்சே ஆகணும்னு மேட்ச் விளாண்டாங்க. பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி போய் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேட்ச் விளாண்டாங்க. கட்ஸ்ல இந்தியா அணி வெற்றி பெற்று அந்த சீரீஸை டிரா பண்ணுது. ஆஸ்திரேலியாவை வந்து தோக்கடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் ஜெயிக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில். ஸோ அதுவும் டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ ஒரு ஒரு ஷேக்கி இந்தியன் டீமை வச்சுக்கிட்டு சௌரவ் கங்குலி இதை சாதிச்சிடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்ச விக்டரி. இது நம்ம ஊர்ல வெளியூர்காரன் வரான், அவனை அடிச்சு அனுப்புறோம். அதே இந்தியன் டீம் அதே சௌரவ் கங்குலி கேப்டன்சில வெளியூருக்கு போய் வெளியூர்காரனே அடிச்சுட்டு வந்திருக்கு. அதை பத்தி பேசுவோம். இதுவும் 2001 காலகட்டம். இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் இந்த டீமோட, இது வந்து இங்கிலாண்டோட. நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து முன்னாடி பார்த்தோம் ஆஸ்திரேலியாவோட. ஒரு வீக்கான டீமை எடுத்துன்னு போய் வந்து சௌரவ் கங்குலி. இதே மாதிரி 2001 இங்கிலாந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. அங்கே வந்து ஒரு சீரீஸில் வந்து இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸில் மும்பையில் வந்து இங்கிலாந்து ஜெயிக்குது. ரொம்ப க்ளோஸ் மேட்ச். கடைசியில் வந்து இந்தியா செகண்ட் பேட்டிங் நினைக்கிறேன், ஃபிளிண்ட் ஆஃப் பவுலிங் போட்டு அந்த மேட்சை ஜெயிக்க வச்சது. மும்பையோட வாக்னே ஸ்டேடியத்தில் ஃபிளிண்ட் ஆஃப் சட்டையை கழட்டிட்டு ஓடுவார். ஆமாம், தலையில் எப்படி சுற்றி. அது வந்து சௌரவ் கங்குலிக்கு வந்து கடுங்கோவத்தை. இன்னொரு மேட்ச்ல சௌரவ் கங்குலி சுத்துவாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேட்ச்ல ஃபிளிண்ட் ஆஃப் வந்து இந்தியால வந்து அதுவும் வாங்கடையில இந்தியர்களை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு நக்கலா அந்த டிஷர்ட்டை சுத்திருப்பாரு. அதுக்கு பழி வாங்குறது தான் இந்த 2002 நினைக்கிறேன் நாட் வெஸ்ட் ட்ராஃபி. இதுல வந்து இந்தியா இங்கிலாந்துக்கு போகுது. அது ஃபைனல் மேட்ச்ல வந்து 326 ரன் ஹிமாலய ஸ்கோர். ஓடிஐல இன்னைக்கு வந்து 300 ரன்னை சேஸ் பண்றதுலாம் வந்து நார்மலா 300 எடுத்துட்டாலே சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 326 இங்கிலாந்து வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்கோர் அடிச்சு கொடுத்துட்றாங்க. இந்தியா நல்ல ஓப்பனிங். ஆமா, சேவாகும் சச்சினும்
நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்குலியும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா விளையாடுறாரு. அப்புறம் ஒரு 2-3 விக்கெட் ஒரு 5 விக்கெட் பட்டுன்னு உளுந்துருது. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சது. டிவி ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த காலத்துல குறிப்பா சச்சின் அவுட் ஆனாலே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அந்த மேட்ச்ல சச்சின் அவுட்டு, கங்குலி அவுட்டு, சேவாகும் அவுட் அப்படின்னு உடனே டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா களத்துல யுவராஜ் சிங்கும் முகமது கைஃபும் இருக்காங்க. யுவராஜ் சிங் வந்து இன்னைக்கு பெரிய பிளேயரா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு அவர் அப்பதான் டீமுக்குள்ள என்டர் ஆகி சின்ன மேட்சஸ் விளையாடி இருக்காரு. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ஓகே மேட்ச் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெற்றிக்கு கிட்ட வரைக்கும் கொண்டு போறதுல யுவராஜ் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. கெய்ஃபுக்கு அப்புறம் புறாமே டெய்லண்டர்ஸ் தான், யார் பவுலர்ஸ் தான். அதான் இந்த காலத்து பவுலர்ஸாவது பேட்டிங் பண்ண தெரியும், அந்த காலத்து பவுலர்ஸுக்கு அதுவும் பவுலிங் தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முகமது கைஃபும் நம்ம வந்து அவர் 6 அடிப்பாரான்னு ஆச்சரியப்பட்டவங்க அந்த மேட்ச்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான மேட்ச். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் இருக்கு. சௌரவ் கங்குலே சொன்ன விஷயம். டீம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, முகமது கேஃபும் யுவராஜ் சிங்கும் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போ இந்த டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புவாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவராஜ் நல்லா அடிக்கிறான், கேஃப் நீ என்ன பண்றன்னா சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி கொடு, நீ எதுவும் அடிக்காத, யுவராஜ் அடிக்கட்டும், அவன் நல்லா அடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னோடனே கேஃபுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. என்னது, நானும் தான் நல்லா விளையாடிட்டு இருக்கேன், அவனை அடிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிச்சுட்டு போனா அடுத்த போலே 6, அதே ஒரு இன்னொரு 4 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிப்போம், யாரு கையில பேட்டு கிடைச்சு யாருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குதோ அடிப்போம் அப்படிங்கறத போட்டி போட்டுட்டு ஒரு T20 இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. கரெக்டா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் டெய்லண்டர்ஸ் வராங்க, ஜகீர் கான் வராரு. ஜகீர் கானும் முகமது கேஃபும் நின்று அந்த மேட்சை முடிச்சு தந்து, அந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே தான் சௌரவ் கங்குலி தன்னுடைய டிஷர்ட்டை கழட்டி பால்கனில இருந்து சுத்திட்டு அந்த ஃபிளின்ட் ஆஃப் பண்ண செலிப்ரேஷனுக்கு ஒரு பழி வாங்குற விஷயத்த பண்ணி, அது வந்து இந்திய அணி ஃபாரினுக்கு போய் ஃபாரின் லேண்ட்ல ஒரு அவே மேட்ச்ல நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த டீமுக்கு கொடுத்தது. அதனுடைய கண்டினியூட்டி தான் 2003 வேர்ல்டு கப்ல நம்ம நல்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கால ஆஸ்திரேலியாவோட ஃபைனல்ஸ் விளையாடணும். ஃபைனல்ஸ்ல சில டிசிஷன்ஸ், தவறான டிசிஷன்ஸ்னால நம்ம அந்த மேட்ச் தோக்க வேண்டியதா போச்சு. ஸோ 2000 ஸ்டார்டிங்ல நடந்த அந்த நார்த் வெஸ்ட் சீரீஸினுடைய வெற்றி நமக்கு நிறைய நம்பிக்கைகளை தந்தது. அதுக்கப்புறம் உத்வேகத்தையும் தந்தது. சௌரவ் கங்குலி வந்து ஒரு முடிசூடா மன்னனா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து அப்படியே வளம் வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய குண்டு வருது. கிராக் சாப்பல் இந்தியாவுடைய கோச் ஆகிறார். கிரேக் சாப்பல் கோச் ஆகணும் அப்படின்னு அடம்பிடிச்சு அவரை கோச் ஆக்குனது சௌரவ் கங்குலி தான். ஏன்னா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு போகும்போது அந்த சீரீஸ் நம்ம டிரா பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா வந்து டிரா பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸ்க்கு முன்னாடி சௌரவ் கங்குலி வந்து கிரேக் சாப்பலோட ஒரு செஷன் ஒன்று அட்டன் பண்ணுவார், எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்தியா அந்த டெஸ்ட் சீரீஸை டிரா பண்ணும். ஸோ சௌரவ் கங்குலிக்கு கிரெக் சாப்பல் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இவரை கோச் ஆக்கணும். ஜான் ரைட் தான் அது வரைக்கும் கோச்சா இருந்தார். ஸோ ஜான் ரைட்டும் சௌரவ் கங்குலியும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நமக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சது. வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் போனோம் நம்ம பேசுற மாதிரி. அப்போ கிரேக் சாப்பலை அடுத்த கோச்சா அறிவிக்கணும்னு சௌரவ் கங்குலி சொல்லி சாப்பலை உள்ள கொண்டு வராரு. ஆனா சாப்பல் உள்ள வந்தோடனே முதல்ல செஞ்ச விஷயம் என்னன்னா, பிசிசிஐக்கு ஒரு மெயில் போடுறது. சௌரவ் கங்குலி இந்தியன் டீமை லீட் பண்றதுக்கு தகுதியற்றவர், அவரை கோச்ல இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி, அவரை கேப்டன்ல இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி அது அந்த மெயில் லீக் ஆகுது, பெரிய கான்ட்ரவர்சி வருது. அதுக்கப்புறம் சௌரவ் கங்குலியை டிராப் பண்றாங்க. சௌரவ் கங்குலியோடைய எரா முடியுது, கேப்டன் எரா முடியுது. அப்படின்னா அந்த டைம்ல தான் ராகுல் டிராவிட் கேப்டன் ஆகிறாரு. ஆமா, அந்த டைம்ல தான் ராகுல் டிராவிட் கேப்டன் ஆகுறாரு. ராகுல் டிராவிடுக்கு வந்து இந்தியன் டீம் கேப்டனா வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆனா 2007 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கும். அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எக்ஸிட் ஆயிருப்போம். அது பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. பிளேயர்ஸோடைய வீடெல்லாம் வந்து ரசிகர்கள்லாம் கல் அடிக்கிறது, எரிக்கிறது, இந்த மாதிரி பல அசம்பாவிதங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா ராகுல் டிராவிடும் கேப்டனா நிறைய சீரீஸ் வந்து நமக்கு ஜெயிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு போய்
டெஸ்ட் சீரிஸ் ட்ரா பண்ணியிருக்கோம், ஓடிஐ சீரிஸ் ஜெயிச்சிருக்கோம். அது மாதிரி நிறைய ராகுல் டிராவிட் தலைமையிலையுமே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு கப்ஸ் தான் நம்ம வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. திருப்பி 2007 ஒரு ட்ராப். இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஸோ அப்படின்னா அந்த டைம்ல தான் T20 வேர்ல்டு கப் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கல்ல. ஆமா, T20 வேர்ல்டு கப் அப்படின்னு ஒன்னு அறிவிக்கிறாங்க. அது ரசிகர்களுக்கெல்லாம் வந்து T20 அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு T20 மேட்ச் விளையாடி இருக்கு. அந்த T20 மேட்ச் இந்தியா விளையாடி இருக்குங்கிற செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடி இருக்கும். அது இந்தியாவில் அர்த்தராத்திரியில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது மக்களுக்கு பெருசா தெரியல, பிரஸும் அதை பெருசா அதை வந்து ஹைலைட்டும் பண்ணல. ஸோ T20னால என்னன்னு தெரியாது இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. அப்பதான் வந்து T20 வேர்ல்டு கப்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு யங் டீம் தான் போகும் அப்படின்னு முடிவாகுது. ஆனால் கேப்டன் யாருன்னு முடிவாகலை. எல்லாரும் எதிர்பார்த்தது வீரேந்திர சேவாகோ யுவராஜ் சிங்கும் கேப்டன் ஆவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சீனியர். தோனி வந்து ஒரு கேப்டன் ஆவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்பதான் தோனி டீமுக்குள்ள வராரு. 2005 தான், அந்த டைம்ல தான் டீமுக்கு வராரு. யங் பிளேயரு. ஒரு என்ன சொல்றது, அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஆள் கிடையாது தோனி அப்படிங்கிறது தான். ஒரு விளையாட்டு புள்ள அப்படிங்கிறது தான் அந்த கேப்டன் அளவுல வச்சு பார்க்கல, அவன் யாருமே பார்க்கல. ஸோ பிசிசிஐ யாரை கேப்டனா போடுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க சச்சின் கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. T20 வேர்ல்டு கப் ஒரு யங் டீம் அனுப்ப போறோம். ஸோ அந்த யங் டீமை யார் லீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க லிஸ்ட்லேயே இல்லாத தோனியோடைய பேரை சொல்றது சச்சின் டெண்டுல்கர் தான். ஏன்னா நான் ஸ்லிப்ல நிற்பேன், தோனி கீப்பிங் இருக்கும்போது நான் ஸ்லிப்ல நிற்பேன். தோனி தர பல இன்புட்ஸ் வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா என்னால் அவரை உணர முடியுது. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சச்சின் ரெக்கமெண்டேஷன்ல தோனிக்கு கேப்டன்சி தராங்க. அதுக்கப்புறம் நடந்தது. ஆமா, அந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கூஸ் பூமும் வேர்ல்ட் கப் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா T20க்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. வழக்கமாக வேர்ல்ட் கப்னாலே ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபார்மேட் வந்து ஒரு புதுசுனால மேட்ச் எப்படி விளையாடணுன்றதே ஒரு டீமால் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நான் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த டீம் ஜெயிக்கும், லாஸ்ட் மினிட்ல கூட மேட்சோட டிசிஷன் ஒரு ஓவரில் மேட்சே கம்ப்ளீட்டாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் எப்படி அடாப்ட் பண்ணணும்னு எல்லா டீமும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் டீம் ஒரு யங் டீமாக உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக 2 மேட்ச் வந்து நம்ம சொல்லலாம். 2மே நம்ம பாகிஸ்தானோட விளையாண்டது தான். லீக்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட விளையாடும்போது முதல் மேட்ச் ஸ்காட்லாண்டோட மழை பெஞ்சு வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ இந்தியாவுக்கு வந்து 2வது மேட்ச் பாகிஸ்தானோட அது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். பொதுவாக அது நம்மளுடைய இந்திய உணர்வுகள்ல நம்ம நிச்சயமா ஆமா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அது வேற லெவலு. பாகிஸ்தானோட நம்ம வேர்ல்ட் கப்ல தோத்ததே கிடையாது, அதனால கண்டிப்பா ஜெயிச்சாகணுன்ற ஒரு கூடுதல் ப்ரெஷர் இருக்கும். மேட்ச் டைல போய் வர முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் T20ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமும் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா பவுல் அவுட் முறையில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கால் அவுட் பண்ணுறாங்க. எப்படி ஃபுட்பாலில் வந்து பெனால்ட்டி, அது மாதிரி வந்து கிரிக்கெட்டில் பவுல் அவுட் 3 ஸ்டம்ப் இருக்கும், பின்னாடி விக்கெட் கீப்பர் இருப்பார், பேட்ஸ்மேன் இருக்க மாட்டாங்க. பவுலர்ஸ் வந்து கரெக்டாக போடணும். ஸ்டம்பில் அடித்தா ஒரு பாயிண்ட், கோல் அடித்த மாதிரி, இல்லைன்னா மிஸ்ஸு. அதில் பாகிஸ்தான் பவுலர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா இந்தியாவில் போட்டதில் ஷேவாகு, பாகிஸ்தான்ல எல்லாருமே பவுலர். அஃப்ரீதி, உமர் குல், இன்னொருத்தர் உமர் குல்லா பால் எங்கேயோ பிச்சுக்கு வெளில போய் இந்தியா வந்து பவுல் அவுட் முறையில அந்த மேட்ச் வந்து ஜெயிக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் 8க்கு போகுது, சூப்பர் 6 நினைக்கிறேன், சூப்பர் 6 போகுது. சூப்பர் 6ல வந்து நியூசிலாண்டோட தோக்குது. அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோடையும் இந்தியா ஜெயிக்குது, நம்ம இங்கிலாண்டோடையும் ஜெயிக்குது. அந்த இங்கிலாந்து கூட விளையாடுற மேட்ச்ல தான் யுவராஜ் சிங் வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு ஆமா தெரிக்க விடுவாரு. ஸோ அப்படி அந்த 2 மேட்சுமே நம்ம ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போறோம். செமிஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியாவை மீட் பண்ணுது. 2003 உலகக்கோப்பை ஃபைனல்ல நம்மளை தோக்கடிச்ச ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து அந்த மேட்ச் வந்து எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். ஏன்னா இந்தியா அணி வந்து நல்ல ஸ்கோர் அடிக்குது, பெரிய ஸ்கோர் தான் அடிச்சிருக்கு. ஆனாலும் ஆஸ்திரேலியாவில் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்காங்க. திருப்பி சொன்ன மாதிரி ஹேடன், கில்கிறிஸ்ட், மைக்கேல் கிளார்க், சைமன்ஸ், ரிக்கி பாண்டிங், என்ன டோட்டல் கொடுத்தாலும் அவங்க அடிச்சிடுவாங்க.
அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒர்க் இருக்கும்போது இந்தியன் பவுலர்ஸ் அட்டகாசமா போடுறாங்க. குறிப்பா ஸ்ரீசாந்த் கில்கிறிஸ்ட் விக்கெட்டையும் ஹேடன் விக்கெட்டையும் சொல்லி வச்ச மாதிரி எடுத்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்க்கு ஸ்ரீசாந்த்ன்ற பேர் கேட்டாலே ஒரு பயம் உள்ள ஒரு காண்டார அளவுக்கு அந்த மேட்ச் அமைஞ்சுது. வேர்ல்டு கப்னாலே ஆஸ்திரேலியா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்குள்ள. ஏன்னா 99 அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, 2003 அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, டெஸ்ட்ல அவங்க தான், கிரிக்கெட்னா நாங்க தாண்டா அப்படின்னு ஒரு ரவுடித்தனத்தோட ஒரு எண்ணத்தோட சுத்திட்டு இருந்த ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ஸ்ல தம்பி நீ போயிட்டு வா, இதுவும் களம் கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம், ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அனுப்பி வைக்குது. ஃபைனல்ஸ் தான் வந்து மறுபடியும் தி மோஸ்ட் எபிக் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். நம்ம வந்து சும்மா சொல்லலாம் ஃபைனல்ஸ் இந்தியா பாகிஸ்தான் வந்தா எப்படி, இந்தியா பாகிஸ்தானே எல்லா மேட்சுமே ஃபைனல்ஸ் தான். ஆனா ஃபைனல்ஸ் இந்தியா பாகிஸ்தான் வந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தா அது நிஜமாவே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல்ஸே வந்துருச்சு. எப்படி சொன்னா அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஓவர் ரேட்டட், இந்தியா எப்படி ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற இந்தியா ஜெயிக்குங்கிறது எதிர்பார்ப்பாவும் இருந்தது. ஏன்னா இந்த 2 டீம் ஃபைனல்ஸ் வருங்கிறது யாருமே கணிக்கல. ஆனா வந்த 2 டீம்ல இந்தியன் டீம் தான் பெட்டர் அப்படிங்கறதுனால இந்தியா ஜெயிச்சே ஆகணும், இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலுமா எல்லாரும் நம்பின விஷயம். ஆமா, எனக்கு நல்லா நீ அவருக்கு நான் வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். இந்தியா பேட்டிங்ஸ் செகண்ட் பாகிஸ்தான் பேட்டிங்க்கு நான் நல்ல டீ கடையில் நின்று இந்த மேட்சை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம ஞாபகம். அந்த லாஸ்ட் ஓவர் தான் வந்து அந்த மேட்சோட எபிக் மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். தோனி அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை கேப்டனா அங்கீகரிச்சது அந்த ஃபைனல் ஓவர். அந்த ஃபைனல் ஓவர் தான் ஒரு 11 ரன் தேவைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் வைடு போகும், செகண்ட் பால் 6, தேர்ட் பால் டபுள் ஏதோ போகும், இல்ல டபுள் ரன் எடுக்காம போகும். 5 ரன் தேவை, 5 ரன் 3 பாலோ 4 பாலோ இருக்கு, 3 பால் இருக்கு, 5 ரன் தேவை. சிங்கிளா அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மிஸ்பா வந்து நான் ஒரு பெரிய பிளேயரு, இந்த மேட்ச் ஒரே பால்ல முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்த பால நேரா அடிக்கிறத விட்டுட்டு பின்னாடி தோண்டி விட்டுருவாரு. அது மேல நல்லா போகும், கேமரா வந்து கீழே காட்டாது, மேலதான் காட்டும். எல்லாம் அப்படியே இந்தியர்கள்லாம் அப்படியே கையில அப்படின்ற கீழே பார்த்தா ஒருத்தர் நிப்பான், கரெக்டா பால் அவன் கையில வந்து விழும். யாருன்னு பார்த்தா ஸ்ரீசாந்த். அடுத்த நாள் வந்து பத்திரிகையில ஒரு காமெடியா வந்துருச்சு, மிஸ்பாக்கு தெரியல உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு கேரளாக்காரன் இருப்பான் அப்படின்னு. பொதுவா கேரளாக்காரங்க அப்படின்னா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு. ஸோ மிஸ்பாக்கு இந்த தகவல் யாரும் கொடுக்கல போல இருக்கு. அதே மாதிரி அடிச்சா அந்த அங்க ஃபீல்டிங்கும் பெருசா வைக்க மாட்டாங்க யூஸ்வலா. கடைசி ஓவர்லாம் ஃபீல்டர்ஸ் தூக்கி பின்னாடி தான் வைப்பாங்க. ஸோ அங்க ஃபீல்டர் இல்லைனாலும் அந்த பால் கீழே விழுந்திருக்கும், 2 ரன் ஓடி இருப்பாங்க. அடுத்த 2 பால்ல 3 ரன் தேவை, அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. பட் அந்த வேர்ல்டு கப் இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது விதி. கரெக்டா அந்த இடத்துல தோனி ஃபீல்டரை வைக்கிறாங்க. ஜோகிந்தர் சர்மா அந்த ஷாட் அடிக்கிற மாதிரி பால் போடுறாரு. மிஸ்பா வந்து எப்படி வேணா அடிச்சிருக்கலாம், ஆனா அவருக்கு அப்படி அடிக்கணும்னு தோண வச்சிருக்கு. கரெக்டா ஸ்ரீசாந்த் கையில போகுது. இனாகரல் T20 இந்தியா ஜெயிக்குது, இந்தியாவே கொண்டாடுது. ஏன்னா 2007 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட். ஸோ ஒரு T20 வேர்ல்டு கப் போய் ஜெயிச்சுட்டு வரும்போது கொண்டாட்டம்னா திருவிழா மாதிரி இந்தியாவில் கொண்டாடினாங்க. வாங்கடே ஸ்டேடியத்தில் அந்த பரேடு நடந்தது, கண்கொள்ளா காட்சி. ஸோ அந்த வெற்றி தான் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மேட்டை இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்துது. ஆமா, அது தொடர்ந்து ஐபிஎல் ஆரம்பிக்குது, நிறைய ஐபிஎல் மேட்சஸ் நடக்குது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது கிடையாது. பட் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடினா இந்த வெற்றி தான் முன்னோடிங்கிறத விட இதுல ஜெயிச்சதுனாலதான் T20 மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கிறாங்க உடனே, அது பெரிய சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு கிரிக்கெட்னா இந்தியா தான், இந்தியானா கிரிக்கெட் தான்ங்கிற அளவுக்கு ஐபிஎல் உடைய அந்த வளர்ச்சி, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்பயுமே எப்படி இருந்திருக்கும்னா ஒரு பெரிய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியில இருந்து இந்தியன் டீம் வந்து பயங்கரமா எந்திரிச்சு வந்திருக்கும். இந்த இதுதான் இருக்கும். 83ல சின்ன டீம் ஜெயிச்சிருப்பாங்க, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. முதல் வெற்றி 20 வருஷம் கழிச்சு. 2001 ஆஸ்திரேலியா டெஸ்டா இருக்கலாம், பெரிய ஸ்கேமு, ஒன்றும் இல்லாத டீமும் ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி ஓவர்சீஸஸ்ல போய் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்கோம், நாட் வெஸ்ட். இந்த மாதிரி 2007 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருப்போம், 2007 T20 ஜெயிச்சிருப்போம். அதான் கீழே விழுந்திருப்போம் ஜெயிச்சிருப்போம். மகேந்திர சிங் தோனி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து அந்த ஒரு ஃபேஸை, கடுமையான ஃபேஸ்லாம் கடந்து இந்தியன் டீம்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம். கப்பு ஜெயிக்குதோ இல்லையோ ஒரு செமிஸ் வரைக்கும் போயிடும், ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடும், ஒரு டஃப் டீம். இந்த மேட்ச் தோத்துட்டா நமக்கு இன்னொரு கப்பு ஜெயிச்சிருமே அப்படின்னு அந்த ஒரு பெஸ்ட் டீம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு இந்தியாவை நடத்தினது
இந்த 2007 T20 உலகக்கோப்பை அதில் தோனியோட பங்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து ராகுல் டிராவிட் வந்து முழுமையாக கேப்டன்சிலேருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணிடுறாரு. அண்ட் தோனி வந்து ஓடிஐ கேப்டன் ஆறாரு, T20 கேப்டன் ஆறாரு. அனில் கும்ப்ளே வந்து டெஸ்ட் கேப்டனாக இருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. உடனே ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிஐ சீரிஸ் விளாட்றோம், அது ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருது. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியன் டூருக்கு போகுது, டெஸ்ட் மேட்ச் விளையாடுது. அதில் தான் இந்த ஹர்பஜன் சிங்க்கும் சைமன்ஸுக்கும் அந்த சண்டை. அதுக்கப்புறம் வந்து ரிக்கி பாண்டிங் அவுட் ஆகிருப்பான், அவுட் இல்லைன்னு சொல்லி அங்கேயே நிற்பான். அதுக்கப்புறம் வந்து சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிடும் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவுட் கொடுத்துருவாங்க, ஸ்டீவ் பக்னரு. ஸோ அந்த இஷ்யூலாம் நடந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து 2-1 ஆஸ்திரேலியா ஜெயிச்சிரும். அப்புறம் சிபி சீரிஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா 3 பேரும் ஒரு 1 டே சீரிஸ் விளையாடுவாங்க. அதில் பெஸ்ட் 2 டீமும் 3 ஃபைனல்ஸ். அந்த பெஸ்ட் 2 டீம் ஃபைனல்ஸ் போகும். 3 ஃபைனல்ஸ் விளையாடணும். 3 ஃபைனல்ஸில் 2 மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ட்ராஃபி. ஃபர்ஸ்ட் 2 மேட்சே ஒரு டீம் ஜெயிச்சதுன்னா 3ஆவது மேட்ச் விளையாட மாட்டாங்க. ஸோ இதான் ரூல். ஸோ அந்த சிபி சீரிஸ் ஓடிஐயில் வந்து இந்தியா நல்லா விளையாடுது. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனல்ஸ் போகுது. முதல் மேட்ச் இந்தியா ஜெயிக்குது. 2வது மேட்சும் இந்தியா ஜெயிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் நம்ம தோனியோடைய மைண்ட் கேம் நம்ம பார்க்கணும். தோனி வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாருக்கும் ஒரு தகவல் கொடுத்துட்றாரு. யாரும் ஜெயிச்ச உடனே கிரவுண்டுக்கு ஓடி போய் கொண்டாடக்கூடாது. ஜெயிச்ச உடனே டீசெண்டாக நம்ம நடந்து போய் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்போ ஓடுவாங்க, ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் போது கொண்டாட்டம் பயங்கரமா கொண்டாடுவாங்க, உள்ள ஓடி போவாங்க, ஏதோ சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம செய்வோம். அது என்ன ஆகும்னா, எதிரி டீமுக்கு அது ஒரு பலத்தை கொடுக்கும், நம்ம கெத்து தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கலாஜிக்கலா அடிப்பாங்க. அவங்க வந்து ஒரு மேட்ச் விளையாட போறதுக்கு முன்னாடி அந்த டீமை பத்தி, எதிர் டீமை பத்தி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து டிமாரலைஸ் பண்ணுவாங்க. அதையே இந்தியா பண்ணிச்சு. நீ என்னடா பெரிய ஆஸ்திரேலியா, அது உன் ஊர்லயே வந்து உன்னை அடிக்கிறோம் பாரு, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படிங்கிற ஒரு 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 மெசேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய கொண்டாட்டம்லாம் இருக்காது. டீசெண்டா எல்லாம் ஷேக் ஹேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டீம் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ தோனி ஏரா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சா கூட இந்த சிபி சீரிஸ் தான் வந்து தோனியை ஒரு சீரியஸான ஒரு கேப்டனா வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து அனில் கும்ப்ளேவும் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ டெஸ்ட் கேப்டன்சியும் தோனி கிட்ட வருது பல ஆண்டுகள். அதுக்கப்புறம் தொடர்ந்து தோனி தான் கேப்டன். 3 ஃபார்மேட்டுக்கும் அவர் தான் கேப்டன். ஸோ ஒரு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிடுறாரு, அவே சீரீஸ்லாம் ஜெயிச்சிடுறாரு, டெஸ்ட்டில் நம்பர் 1 கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் கம்ஸ் தி 2011 வேர்ல்டு கப், ஹோம் வேர்ல்டு கப். ஸோ இந்த வேர்ல்டு கப் வந்து என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சோம், எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவுக்கு தான் இந்த வேர்ல்டு கப் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி ஜெயிப்பாங்கன்னா நம்ம யோசிக்க வேணாம், தோனி எப்படியா ஜெயிக்க வச்சிருவார். அந்த சச்சின் நம்பிக்கை, ஆமாம், குருட்டு நம்பிக்கை. சச்சின் இருந்தால் மேட்ச் ஜெயிச்சிருன்றதை தாண்டி இப்போ எப்படி இந்தியா ஜெயிச்சுன்னா தோனி எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவார். இந்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேக் வாக் தான். இன்னும் நம்ம இல்லை ஒன்றும் பெருசாக என்ன சொல்லிக்கிறதுனா கூஸ் பம்ப் அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். எப்படி தோனி எப்படி ஜெயிக்க வச்சிருக்காரு, இந்தியா தான் ஜெயிக்குங்கிறது பெரும்பாலுமா எல்லாம் நம்பின விஷயம், மீடியா நம்பின விஷயம், கமெண்டேட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே நம்பின விஷயம் இந்தியா ஜெயிச்சிரும்னு. அதே மாதிரி இந்தியா விளையாடி தோனி, சச்சின் எல்லாம், அண்ட் சச்சினுடைய கடைசி வேர்ல்டு கப், இது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல மொத்த இந்தியன் டீமும் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வேர்ல்டு கப். இந்தியா ஒரு மேட்ச் ரசிகர்களுக்கும் அந்த ஃபீல் இருந்தது. ஆமா, நடுவில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இந்தியா தோத்துரும் சவுத் ஆப்பிரிக்காவோட. நல்லா ஸ்டார்ட் இருக்கும், சச்சினும் சேவாக்கும் பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. 450 அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் 290 இந்தியா ஆல் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதை ஈஸியாக சேஸ் பண்ணிடும். பட் அதுக்கப்புறம் இந்தியா எந்த மேட்சுமே தோக்காது. குவார்டர் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா விளையாடி ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்பிடும். நீ குவார்டர் ஃபைனல்ஸோட கிளம்பி எப்படி 2007 வேர்ல்டு கப்ல செமியில் அனுப்பணுமோ, 2011 ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி குவார்டர் ஃபைனல்ஸ்ல ரிக்கி பாண்டிங் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. செமி ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மொஹாலியில், அதுவும் இந்தியா ஜெயிச்சிருது. ஃபைனலில் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மேட்ச் வந்து எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு ஒரு 262 அந்த மாதிரி ஒரு ரன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் வர இந்தியா வந்து
சேவாகும் சச்சினும் ஃபர்ஸ்டே போயிடுவாங்க, அவ்வளோதான் மேட்ச் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கௌதம் கம்பீரும் விராட் கோலியும் கொஞ்சம் ஸ்டெடியாக விளையாடுவாங்க. திடீர்னு திருப்பி விராட் கோலி அவுட் ஆயிடுவாங்க. தென் கம்ஸ் மகேந்திர சிங் தோனி. யுவராஜ் சிங் தான் வரணும். எப்படி வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்ல சச்சினுக்கு பதில் விவிஎஸ் லட்சுமண் சௌரவ் கங்குலி இறக்குனாரோ, இந்த மேட்ச்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லுவாருன்னா, முரளிதரன் பவுலிங் போடுறாரு, கோலி அவுட் ஆனா தோனி போட்டோம், கம்பீர் அவுட் ஆனா யுவராஜ் போட்டோம், இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக. ஸோ கோலி அவுட் ஆயிடுவாரு அண்ட் தோனி உள்ள போவாரு. மேட்ச் நல்லா ஸ்மூத்தா ஆடி தந்து கடைசியில யுவராஜ் சிங்கும் தோனியும் இருந்து அந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. கௌதம் கம்பீர் 97ல் அவுட் ஆயிடுவாரு, அவரால் செஞ்சுரி அடிக்க முடியாது பாவம். நம்ம தோனி 91 அடிச்சு அந்த ஃபைனல் 6, அது ரொம்ப ஃபேமஸ். 28 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து திருப்பி வேர்ல்டு கப் ஜெயிக்கும். ஆமா, ஸோ 2007 T20 வேர்ல்டு கப், டெஸ்ட்ல நம்பர் 1, 2011 50 ஓவர் வேர்ல்டு கப், எல்லாமே இந்தியா ஜெயிக்குது, தோனி ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா தோனி அடுத்தது ஜெயிக்க வேண்டியது அப்படின்னு ஒன்று ஏதாவது இருந்ததுன்னா அது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தான். அது மட்டும் ஜெயிக்கல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் ஜெயிக்கல. T20 டெஸ்ட் எல்லாமே ஜெயிச்சாச்சு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று பெண்டிங். ஆமாம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஹோம் கிரவுண்டில் நடக்காமல் இங்கிலாண்டில் நடக்கும். இங்கிலாண்டில் அதே மாதிரி இங்கிலாந்து விசஸ் இந்தியா தான் ஃபைனலில் வரும். ஆல்ஸ்டர் கூக் அந்த பக்கம் கேப்டன்ஷிப்பு, இந்த பக்கம் மகேந்திர சிங் தோனி. ஸோ அவரோட யூஷுவல் ஃபார்மேட்லேயே மேட்ச் ஒரு கம்ஃபர்டபுள் ரெயின் அஃபெக்டட் மேட்ச் வரும். ஆமாம், ரெயின் அஃபெக்டட் மேட்ச் 20 ஓவர் தான் நடக்கும். 130 ரன் என்னமோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 7 விக்கெட்டுக்கு 130 ரன் எடுக்கும். T20லாம் அப்போ இருந்தாலும் அந்த 130 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் இங்கிலாந்து வந்து தோற்று போயிடும். ஸோ இது வந்து மகேந்திர சிங் தோனியோட இந்த கிரீடத்தில் ஒரு 4 பெரிய கல்கள்னால் ஒன்று அது வேர்ல்ட் கப்பு, டெஸ்ட்டில் நம்பர் 1, T20, அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இது வந்து அவருடைய மகேந்திர சிங் தோனியோட எரா முடிஞ்சு அடுத்து கோலி 2013 அந்த ஃபைனல் கூட எப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப கொஞ்சம் ரன்ஸ் தான் தேவை, நிறைய பால் இருக்கும், நிறைய விக்கெட்ஸ் இருக்கும். இஷாந்த் சர்மா நிறைய ரன் கொடுத்துருப்பாரு. ஆனால் தோனி என்ன பண்ணுவார்னா, வேற எந்த கேப்டனாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நிறைய ரன் கொடுத்த இஷாந்த் சர்மாவை திருப்பி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் தோனி திருப்பி இஷாந்த் சர்மாவை கூப்பிட்டு போட சொல்லி இஷாந்த் சர்மா ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து மேட்சே திருப்பி அதுக்கப்புறம் ஃபைனல் ஓவரில் அஸ்வின் போட்டு அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்குது. ஸோ எல்லா கப்புமே அவர் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் அகெயின் 2015 வேர்ல்டு கப்புக்கும் அவர் தான், தோனி தான் கேப்டன்சி, அவர் கேப்டன்சியில் தான் போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். தோனிக்கு அப்புறம் கோலி கேப்டன் ஆறாரு, கோலிக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மா கேப்டன் ஆறாரு. 2013க்கு அப்புறம் இந்தியா எந்த உலக கோப்பையுமே ஜெயிக்கல, எந்த ஐசிசி ட்ராஃபியுமே ஜெயிக்கல. ஆனால் நல்லா விளையாடி இருக்கோமானா வேர்ல்டு கப் 2 செமிஃபைனல்ஸ் போயிருக்கோம், 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போயிருக்கோம், ஆனால் கப்பு ஜெயிச்சது கிடையாது. ஸோ இந்த த்ராட் இருந்துகிட்டே இருந்தது, எப்படா கப்பு ஜெயிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது தான் 2024 வேர்ல்டு கப் திருப்பி இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி இந்த தடவை வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு தான், இந்தியாவுக்கு எடுத்து வச்சுடுங்க வேர்ல்டு கப்பை, யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு திருப்பி மீடியா, கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே நம்பினாங்க. அண்ட் இந்தியாவும் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு மேட்ச் தோக்கலை, எல்லாரையும் தம்சம் பண்ணிகிட்டே வந்தது. இந்தியா வந்து நியூசிலாண்டை வந்து வேர்ல்டு கப்பில் தோக்கடிச்சதே கிடையாது. செமிஃபைனல்ஸில் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுன்னு வரும். ஸோ அந்த மேட்ச் என்ன ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது 400 ரன்னுக்கு மேலே இந்தியா அடிச்சு அந்த மேட்சுமே ஈஸியாக வந்து ஜெயிச்சிரும். ஃபைனல்ஸ்க்கு உள்ளே போகிறோம். ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்சுமே இந்தியா தோத்துரும். இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, அந்த மேட்ச் நல்ல ஸ்டார்ட்டு. கில்லு ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிடுவார், அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா நல்லா தான் ஆடிட்டு இருப்பாரு. கோலியும் ரோஹித் சர்மாவும் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகிடுவார். ஒரு சூப்பர் கேட்ச், ஹெட் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சி ரோஹித் சர்மாவும் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கோலி வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருப்பாரு. மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும், கோலி அடிக்க ஆரம்பிச்சிருப்பான், 4 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேட்ச் திருப்பி இந்தியா கைக்கு வரும்போது ஒரு வீணா போனவன் கிரவுண்டுக்குள்ள எகிரி குதிச்சுட்டு வருவான். வீணா போன பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னா, அந்த கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு ப்ரீ பாலஸ்டைன், அது வந்து இஸ்ரேலுக்கு பார்க்கணும். இஸ்ரேலுக்காரனு கிரிக்கெட்னாலே என்னன்னு தெரியாது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் பிரச்சனை. இஸ்ரேலுக்காரன் ஒருத்தனும் ஜூ ஒருத்தனும் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டான். கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பைத்தியக்கார மாதிரி ஒரு பதாகை எடுத்துன்னு வந்து அவன் முகர கட்டியும் அவன் மண்டையும் அவன் கிரவுண்டுக்கு வந்தா பரவாயில்ல, போய் கோலியை கட்டி பிடிச்சி கோலி வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகி அவுட் ஆயிடுவார். கோலி அதாவது அந்த பால் அவுட் ஆக கூடாது, ஆனா கான்சென்ட்ரேஷன் போனதுனால இந்த பைத்தியக்காரன்
வந்து உள்ளே வந்து இந்த குழப்பம்லாம் பண்ணதுனால அந்த மேட்ச்சில் கோலி டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனுக்கு தள்ளுறாங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் இந்தியா ஸ்கோர் பண்ண முடியுது. அப்புறம் பவுலிங் போன்ற வந்த இந்தியா டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்துடுறாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிராவிஸ் ஹெட்டும் இன்னொரு பிளேயரும் எதிரில் வந்து அந்த இன்னிங்ஸை பில்டு பண்ணி அந்த வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா ஜெயிக்குது. இந்தியாவில் நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய ரசிகர்கள் இருக்கிற நேரத்தில் இந்தியாவால் அந்த கப்பு ஜெயிக்க முடியலங்கிறது மிகப்பெரிய ஒரு மேட்ச் கூட நம்ம வந்து எங்கேயுமே தோக்கவே இல்லை. நம்ம தான் பெஸ்ட் டீம். ஆஸ்திரேலியாவே நம்ம முன்னாடி தோக்கடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்தியாவில் நடக்குது. 1 லட்சம் பேர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மேட்ச் பார்க்க வந்திருக்காரு. ஜெயிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு குடுப்பனை நமக்கு இல்லாம போய் பயங்கர ஒரு அதிர்ச்சி. இந்தியன் ரசிகர்கள்லாம் மோரல் திருப்பி ஃபாலோ ஆகுது. ரோஹித் சர்மா வந்து ஒரு 5-10 நாள் அவரால் அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியல. எல்லா சீனியர் பிளேயர்ஸும் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையுது. அப்புறம் தொடர்ந்து மேட்சஸ் வருது, ஐபிஎல் நடக்குது. இருந்தாலும் இந்திய அணி வந்து பெருசாக ஒரு திருப்பி அந்த ஸ்பைக் ஆகும்ல, ஒவ்வொரு தடவையும் இந்தியா அணி விழும்போது ஒரு எழுச்சி ஏற்படும்ல, அது இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. அப்போ தான் 2024 வேர்ல்டு கப் வருது, T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே ராகுல் டிராவிட் வந்து கோச்சிலேருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லும்போது ரோஹித் சர்மா தான் இல்லை இன்னும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 24 வேர்ல்டு கப் இதோ உடனே வந்துடுது, T20 வேர்ல்டு கப் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, நம்ம 24 ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி டிராவிடு திருப்பி கோச்சாவே கண்டினியூ ஆகிறாரு. ஸோ ராகுல் டிராவிட் வந்து இந்தியா அணியோடைய மிக முக்கியமான பிளேயர். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் எந்த கோப்பையுமே ஜெயிச்சது கிடையாது. ஐசிசி ட்ராஃபியும் அவர் ஜெயிச்சது கிடையாது, ஐபிஎல் ஜெயிச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரோ சீனியர் பிளேயரு இந்தியாவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருக்காரு, இந்தியாவை பல மேட்ச்சில் காப்பாற்றிருக்காரு. பட் ஆனால் எப்படி சச்சின் டெண்டுல்கருக்கு 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததோ, அந்த மாதிரி இந்த தடவை 2024 யுஎஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற இந்த T20 வேர்ல்டு கப் ராகுல் டிராவிடுக்கு எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இருந்தது, நிர்பந்தம். ரசிகர்களோட எண்ணமும் அதுவாக தான் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாம் பார்த்தோம், ரீசெண்டாக தான் கன்க்ளூட் ஆச்சு. எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ் இந்தியாவுக்கு. இது வரைக்கும் எந்த டீமுமே ஒரு மேட்ச் கூட தோக்காம வேர்ல்டு கப் ஜெயிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா தான் எல்லா மேட்சுமே ஜெயிச்சு ஃபைனல் போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சு இந்தியாவுக்கு வந்து இந்தியா அதை எப்படி கொண்டாடி தீர்த்தாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் போய் அந்த ட்ராஃபியோட போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் அந்த ட்ராஃபியை பிடிக்கல. பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரோஹித் சர்மா டிராஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, இது உங்க டிராஃபி, நீ பிடி, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையும் ராகுல் டிராவிடையும் ரோஹித் சர்மாவையும் டிராஃபியை பிடிக்க சொல்லி அவங்க 2 பேரும் கையையும் பிடிச்சி ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்ண இதுவாக ஒரு விஷயம் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச இடத்துல இந்தியன் கிரிக்கெட் இப்போ நிற்கிது. எவ்வளோ பெரிய ஒரு டிராவலில் 1932 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 92 இயர்ஸ். எத்தனை வெற்றிகள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை அழுகைகள், எத்தனை சந்தோஷங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள், சாதனைகள். ஸோ கிரிக்கெட்டும் இந்தியாவும் பிரிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நினைக்க முடியாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. இன்னும் ஒரு 8 வருஷங்களும் நம்ம வந்து 100 வருஷங்களை தொட போகிறோம் கிரிக்கெட்டில். இன்னும் பல சாதனைகளை நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். இன்னும் பல வேர்ல்ட் கப்ஸ் நம்ம வந்து இந்தியன் டீம் ஜெயிக்க தான் போகுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன சாதனைகள் நம்ம இன்னும் செய்யறதுக்கு. ஸோ இது வந்து நாங்கள் கிரிக்கெட்டை அப்சர்வ் பண்ண, நாங்கள் கிரிக்கெட்டை பற்றி பார்த்த கேட்ட விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏதாவது முக்கியமான வேற ஏதாவது விஷயங்கள் கூட விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கோம். தனிப்பட்ட நபர்கள் செய்த சாதனைகளை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஏதாவது முக்கியமான கிரிக்கெட் மூமெண்ட்ஸை வந்து விட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம். அன்டில் டாட்டா, வணக்கம், பை பாய்.